அரசியல் வேட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயமூர்த்தி. இன்னைக்கு கச்சிராப்பாளையம் மின் அலுவலகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கச்சிராப்பாளையம் மின்சார வாரியத்தின் அவல நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி கட்டிடங்கள் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கட்டிடங்கள் கவர்மெண்ட் கட்டிடம் இருக்குது. ஆனால் கட்டிடம் இருந்தும் விரிச்சல், ஏகப்பட்ட விரிச்சல். இப்போவோ அப்போவோ இதோ மழைக்காலம் தொடங்கிடுச்சு, எப்போ வேணாலும் மழை வர ஆரம்பிக்கலாம். அந்த கட்டடத்தில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ விரிச்சல் வெடிச்சு போயிட்டு இருக்குது. அது வழியாக சில விஷ சந்துகள், பாம்பு இதேமாரி உள்ளே வந்திருக்கு. அதுக்கு வேண்டான பொறுப்பு என்னாண்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே இருக்கிற சீலிங், அந்த ரூப்பு பாருங்கள் உடஞ்சி விழுந்திருக்கு, வட்ட வட்டமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட கச்சிராப்பாளையம் மின் அலுவலகத்தில் எத்தனை நபர் வேலை செய்கிறாங்க, அத்தனை நபரும் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இதுக்கு மின்சாரத்துறை பொறுப்பு ஏற்குமா? கண்டிப்பாக ஏற்றுக்காது. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்குறோம், கண்கூடாக பார்த்துருக்குறோம். ஒரு மின்சாரத்துறையில் ஒரு அடிபட்டுருச்சுன்னா அவங்கவுங்களும் தலை கழிச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத அளவுக்குலாம் தற்காலிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு உண்டான பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. அரிச்சு போயிட்டு அங்கே பாருங்க ஒரு மாதிரி கரையா அரிச்சு போயிட்டு இருக்குங்களா, அவ்வளோ ஃபைல். இது அப்படியே போக 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 அதிகமாக ஆகிட்டே இருந்திருக்கும். பராமரிப்பே கிடையாது. இப்போ நேராக டைரெக்டாக வருவோம். ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கறிக்கடை எடுத்துக்குங்க. அந்த கறிக்கடைக்கு ஒரு பேர் வச்சு அந்த கறிக்கடையோட நேம் இருக்குது. ஆனால் கச்சிராப்பாளையம் ஆஃபீஸில் எந்த ஒரு போர்டுமே இல்லை. அதாவது இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, மின் வாரிய அலுவலகம். பொதுமக்கள் வராங்க, பொதுமக்கள் வரும்போது மின் வாரிய அலுவலகத்துக்கு பில்லு கட்ட வராங்க. பில்லு கட்ட தேடுற ஒரு சூழ்நிலை இருக்குது. மின் வாரியத்துக்கு உண்டான போர்டு எங்கடா இருக்குன்னு பார்த்தா 15 அடிக்கு மேலே ஒரு மரத்துக்கு பின்னாடி சின்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை பொதுமக்கள் எப்படி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி இருக்கிற கதவுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போஸ்டர் இருக்குது. இடிஞ்சி வீடு நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி கச்சிராப்பாளையம் இபி ஆஃபீஸு. அப்படி ஒரு சூழ்நிலை இடிஞ்சு விழுந்தால் அந்த உயிர் சேதத்துக்கு உண்டான பொறுப்பு யார் ஏற்றுக்குவாங்க? இல்லை பொதுமக்கள் உள்ளே வராங்க, உள்ளே வரும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது இல்லாமல் இரவு நேரத்தில் இப்போ காற்றடிக்குது, மழை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒயர்மேன், போர்மேன், எல்ஐஏ, ஏயும் முதல் கொண்டு அங்கே தான் இருந்து தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இரவு நேரங்களில் இதே ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போகிறாங்க? இந்த தமிழக அரசு கச்சிராப்பாளையம் மின்வாரிய அலுவலகத்துக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது. இடம் இல்லைன்னு இல்லை, இடம் இருக்குது. இடம் இருந்தாலும் அந்த இடத்த இதுவரையும் கட்ட முடியல, கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. வாடகை கட்டுறதுல இருந்து தான் இன்னமும் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்குது அரசு. அந்த வாடகை கொடுத்தாலும் ஒரு தரமான ஒரு கட்டடமாக, உயிருக்கு சேதம் இல்லாமல் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்ததா பிரச்சனை இல்லை. அந்த கட்டடத்தில் எவ்வளோ விரிச்சல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ. அதாவது மேல் சீலிங்கெலாம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழும். இதில் வேற ஒரு டேங்கை மேலே வச்சு விட்டு டேங்கை ரொம்பி சொட்டாக ஒழுவிக்கிட்டு இருக்குது தண்ணி. அதாவது கச்சிராப்பாளையம் ஆஃபீஸுக்கு மீண்டும் கொஞ்சம் கூட பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே ஒரு அலுவலகம் கச்சிராப்பாளையம் மின்சார அலுவலகம்னு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அலுவலகம் உடனடியாக வேறு இடத்துக்கு மாற்றணும். யாருக்கு கொடுத்தாலும் வாடகை தானே கொடுக்குறீங்க, மக்கள் வரி பணத்தில் நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க, தப்பே கிடையாது. உங்கள் உசுருக்காக நீங்கள் பண்ணலாமா இல்லையா? உசுறு என்பது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். நடந்துடுச்சுன்னா ஐயோ தெரியல அப்படின்ட்டு அழகாக கையை விரிச்சிட்டு போகிறீங்க. அங்கே பணி புரிகிற எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இதுவே அந்த கட்டிடத்துக்கு இவங்களுக்கு விட மேல் அதிகாரி வந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த மேல் அதிகாரி பார்த்துருப்பாங்க இல்லையா? கட்டடத்தில் மாற்றலாம் இல்லைங்களா? கட்டடத்துலேயும் மாற்றாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உடனடியாக பொதுமக்களும் சமூக ஆர்வங்களும் வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு, கச்சிராப்பாளையம் மின் அலுவலகத்தை வேறு இடத்துக்கு மாற்றி உயிர் பலி ஏற்படும் முன்ன இதை தடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மற்றொன்று என்னன்னா, மின் வாரிய அலுவலகம்னு முன்ன போர்டு வைங்க. கறிக்கடையில் வைக்கிறான், கோழிக்கறி கடையில் வைக்கிறான், அதாவது எல்லா கடையிலையும் சும்மா ஒரு பெட்டி கடையில் ஒரு 300 ரூபாய்க்கு பேனர் வாங்கி கூட அடித்து ஒரு போர்டு வைக்கிறான். இந்த 300 ரூபா கூட
கச்சிராப்பாளையம் ஆஃபீஸுக்கு வருமானம் இல்லையா? இல்லை வருமானம் இல்லாததான் அவ்வளோ நியாயமாக நீங்கள் வேலை செய்கிறீங்களா? எந்த ஒரு கையூட்டலும் வாங்கலையா? ஓப்பனாக சொல்கிறேனே, கையூட்டலும் வாங்காமல் தான் இருக்கிறீங்களா? ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பேனர் அடித்து பொதுமக்களுக்கு முன்னாடி மின்சார அலுவலகம் கச்சிராப்பாளையம்னு போடுறதுக்கு என்ன உங்களுக்கு ஆகுது? பொதுமக்கள் வரி பணத்தில் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அதை இது செய்ய மாட்டேங்கிறீங்க? இதுவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உடனடியாக இந்த 2 விஷயத்தையும் செய்யணுங்கிறது பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் அரசியல்வாதன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.